இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ அப்பா, ஷாலினியை கூட்டிட்டு செக்டார் நம்பர் 6 சில்ட்ரன் ஹாஸ்பிடலுக்கு வந்திருக்கேன். குழந்தை நல்லா இருக்கால? அவ நல்லா இருக்காப்பா. ஆனா குஷி, நான் ஹாஸ்பிடல் கிளம்பி வரேன். அங்க வந்து நம்ம எல்லாத்தையும் பேசிக்கலாம். ஓகே? சரிப்பா. நீங்க சீக்கிரமா வாங்க. என்னாச்சு? குஷியும் ஷாலினியும் நல்லா இருக்காங்கல்ல? ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்க. ரெண்டு பேரும் செக்டர் 6ல இருக்கிற சர்வோதயா ஹாஸ்பிடல்ல இருக்காங்க. அண்ணா, செக்டர் 6 சர்வோதயா ஹாஸ்பிடல் போவீங்களா? நீங்க மானச அண்ணா, பாத்துக்கோங்க. நீங்க புது ரைட ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. மிஸ்டர் மோகன், நானும் உங்க கூட வரேன். Are you sure? 100%. வா. ஒரு நிமிஷம். ஹலோ யுவன், என்ன எப்படி ஆச்சு? சரி, நீங்க வீட்டுக்கு வாங்க. என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? இல்ல. ராதா, என்னன்னு சொல்லு. மிஸ்டர் மோகன், நீங்க ப்ளீஸ் ஹாஸ்பிடலுக்கு போங்க. ஷாலினி கூடயும் குஷி கூடயும் நீங்க இருக்கணும். ஏதோ சீரியஸ் ப்ராப்ளம் இல்லல்ல? நான் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் அப்புறமா சொல்றேன். நீங்க சீக்கிரமா ஹாஸ்பிடல் போங்க. யுவன் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவாரு. அவர் ஏதோ முக்கியமான விஷயம் என்கிட்ட பேசணுமா. நீங்க கிளம்புங்க. ஓகே. பை 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 பை. வண்டி எடுங்கண்ணா. இதான். குழந்தை எப்படி இருக்கா? அண்ணா, அவன் நல்லா இருக்கானா? ஆனா டாக்டர் அவளுக்கு ஏதோ ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஆனா அவ வெளியே ஏதோ வாங்கி சாப்பிடல. அப்புறம் எப்படி? கீர்த்தி, இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் வீட்ல இல்லல்ல. ஒருவேளை இன்னைக்கு குஷியும் ஷாலினியும் வெளியில இருந்து ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு இருக்கலாம். நல்ல வேளை ஷாலினிக்கு எதுவும் இல்ல, அவ நல்லா இருக்கா. எனக்கு உயிரே போயிடும் போல இருக்கு. உள்ளதானா இருக்கா? குஷி எங்க? அவ உள்ள இல்லையே. அவ தெரியல மோகனண்ணா, அவ இப்ப இங்கதான் இருந்தா. நான் வந்துடுறேன். குஷி, hey, you know I'm very proud of you, குஷி. நீ இந்த சிச்சுவேஷனை ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணிருக்க. டாப் கிளாஸ். எங்க பாரு குஷி, முதல் விஷயம் என்னன்னா, அண்டர் ஏஜ்ல காரை ஓட்டுறது ரொம்ப தப்பான விஷயம். லைசன்ஸ் இல்லாம அண்டர் ஏஜ்ல காரை ஓட்டினா இட்ஸ் a crime. ஆனா இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல நீ ஷாலினிய கரெக்ட் டைமுக்கு ஹாஸ்பிடலுக்கு கூட்டு வராம இருந்திருந்தா என்ன ஆயிருக்குனே தெரியல. அப்பா, நான் ஷாலினியோட உயிரை காப்பாத்திட்டேன். ஆனா என்னால வேற ஒரு உயிருக்கு ஆபத்தாயிடுச்சு. என்ன சொல்ற? அப்பா, நான் அப்போ ஷாலினிய கூட்டிக்கிட்டு கார்ல ஹாஸ்பிடலுக்கு வரும்போது என்ன? ஆமாப்பா, நான் கார் ஓட்டிட்டு வரும்போது யாரையோ இடிச்சிட்டேன். I'm so sorry பா. நான் வேணும்னே அந்த மாதிரி பண்ணல. I'm really sorry. இது எப்படி சாத்தியமாகும்? நான் காலையில தானே பாட்டியை பார்த்துட்டு போனேன். நான் ஆபீஸ்க்கு போயிட்டு கூட பாட்டி கிட்ட பேசினானே. அது எப்படி பாட்டி வீட்ல இருந்து திடீர்னு காணாம போவாங்க?
நீ எவ்வளவு அதிர்ச்சியில இருக்கிய ராதிகா, அதை விட அதிகமா நான் இருக்கேன். ஈவினிங்ல இருந்து பாட்டியை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கான எதுவுமே நடக்கல. அவங்க போற பார்ட்டி, கிளப், ரெஸ்டாரண்ட், அவங்க போற எல்லா இடத்துக்கும் கால் பண்ணிட்டா, ஃப்ரெண்ட்ஸும் கால் பண்ணிட்டா, அவங்க போனுக்கு ஃபோன் பண்ணலாம், சுவிட்ச் ஆஃப்னு வருது. அவங்க எங்க போனாங்க? இந்த மாதிரி பண்ண மாட்டாங்களே அவங்க. யுவன் சொல்றது எல்லாமே போய். எனக்கு நல்லா தெரியும் யுவன் தான் அம்மாவை ஏதோ பண்ணி வச்சிருக்கான். கடவுளே, அம்மா எங்க இருந்தாலும் நீங்க தான் அவங்கள பத்திரமா பாத்துக்கணும். அவசரத்துல எனக்கு எதுவுமே தெரியலப்பா. ஷ். முதல்ல நீ அழறத நிறுத்து. என் கூட வா. எங்கப்பா? குஷி ஆக்சிடென்ட் ஸ்பாட்டுக்கு போய் ஆகணும். நீ இடிச்ச அந்த லேடி நல்லா இருக்காங்களா இல்லையாங்கிறத நாம பார்க்கணும்ல. அவங்க உயிரோட இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கோ. இல்லைன்னா ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆயிடும் குஷி. பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். கம் ஆன், வா கிளம்பலாம். கீர்த்தி, அஜித், நீங்க 2 பேரும் ஷாலினியை பாத்துக்கோங்க. நாங்க 2 பேரும் வந்துடுறோம். ஓகே? மோகனண்ணா, இந்த ராத்திரியில எங்க போறீங்க? ஆ, அது வந்து குஷி மூட் ஆஃப்ல இருக்கான்ல. ஷாலினிய நினைச்சு ரொம்ப பயந்து போயிருக்கா. அதனால சும்மா வெளியே கூட்டிட்டு போயிட்டு வரலான்னு. மூட் ஃப்ரெஷ் ஆயிடும்ல. ஆமா, நல்ல ஐடியா தான் மோகன் அண்ணா. போயிட்டு வரேன். வா குஷி. ஓகே, பாய். அப்பா, இங்கதான் ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆ? இங்க யாரையும் காணுமே. என்ன? ஆமா. இந்த இடம் தானா? ஆ. குஷி, இங்க இங்க யாருமே இல்லையே. இது நல்ல விஷயம் தானே? அப்படின்னா அப்படின்னா இந்த இடத்துல ரத்தக்கரை எதுவும் இல்ல. அப்படின்னா அந்த ஆக்சிடென்ட் சீரியஸ் இல்லைன்னு தானே அர்த்தம். ஒருவேளை அவங்களுக்கு சின்ன காயம் ஏற்பட்டிருக்கலாம். அண்ட் அந்த லேடி யாரா இருந்தாலும் அவங்கள டைமுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்கலாம். அவங்க இப்ப நல்லா இருக்கலாம். ஐ விஷ் அப்படிதான் இருக்கணும். ஆனா விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம போலீஸ் ஸ்டேஷன் போயாகணும். நீ என் கூட வா. போலீஸ் ஸ்டேஷனா? இல்லப்பா, கார் ஓட்டிட்டு வந்து யார் மேல இடிச்சிட்டேன்னு தெரிஞ்சா போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இல்லப்பா, நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டாம்.